வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, வார ராசி பலன். அதாவது துலாம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான துலா ராசிக்காரர்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணநிலை வரவில் கொஞ்சம் சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் கொஞ்சம் அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் உங்களோட டெவலப்மெண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். உறவுகள் மற்றும் தொழில் தொடர்பான ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கருத்து நல்லபடியாக மதிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் நான் சொன்னது மாதிரி சின்ன சின்ன அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏதாவது எக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட்லாம் கூட ஒரு வாட்டி 2 வாட்டி ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இது தேவையில்லாத ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது மாதிரியாக இருக்குது. யோசனை பண்ணி செய்யுங்க இந்த வாரம் பொறுத்தவரையில் துலா ராசிக்காரர்கள். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றொன்றும் நீங்கள் பேலன்ஸ்டாக ஒரு முடிவெடுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். மற்றவர்கள்கிட்ட ஒரு யோசனை கேட்டுக்கோங்க. இது விஷயம் நம்ம செய்யலாமா, இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறது நம்மளுக்கு நல்ல பலன் தருமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான நாளாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் பணநிலையில் மெதுவான ஒரு முன்னேற்றம் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிற பணம்லாம் இந்த வாரம் திரும்ப கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு வரும். சின்னதாக செலவுகள் வரும். அது யூஷுவல் தான். அதில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. செலவுகள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு அமைதி, ஒரு நல்ல ஒரு புரிதல் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உறவினர்களோட சந்திப்புலாம் கூட இதன் மூலியமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கான்டாக்ட்ஸ் எதனா கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். குடும்ப ஆலோசனையில் ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரையில் ஒரு நல்ல நெருக்கம் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்காக காத்திருக்கிற இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை வரும். அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணிக்கோங்க. உங்களோட வெல்விஷர் யார் இருக்காங்க அவங்க கூட ஒரு நல்ல சஜஷன் கேட்டுக்கோங்க. அது உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு பேலன்ஸ்டான ஒரு மென்டல் ஹெல்த் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய சிந்தனை உங்களுக்கு வந்துனே இருக்கும். சோஷியல் கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாடி டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதுகில் லேசாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறையிற மாதிரியாக இருக்குங்க. அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தூக்கம் எந்த அளவுக்கு நீங்கள் தூங்குறீங்க அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க அதெல்லாம் உங்களுடைய பாடி டயர்ட் போக்குறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்க போது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லக்கி நம்பர் 6 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா லைட் ரெட் கலர், ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். மொத்தமாக இந்த வாரம் துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு ஏதாவது புதுசாக கிடைக்கிறதுக்கு அமையிறது தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.